நான் கடின உழைப்பாளின்னு சொல்லிட்டா என்னுடைய தோல்விகளுக்கு நானே எனக்கு கில்ட்டி கான்ஷியஸே வராது. இதுக்காக நீங்கள் கடின உழைப்பை புறந்தள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. கடின உழைப்புக்கு பின்னால் திட்டமிடுதல் வேண்டும். அதுதான் இங்கே சிக்கல். கடின உழைப்பை நம்ம ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயமா பார்க்கிறப்போ, கடின உழைப்புக்கு பெரிய பெரிய அலங்காரங்கள் பூட்டுகிறப்போ, கடின உழைப்பு ஒரு தெய்வாதீனமான ஒரு அனுகூலம் போல பார்க்கிறப்போ, கடின உழைப்பு குறித்து நாம் தீர்மானமான திட்டங்களை உருவாக்கவே முடியவில்லை. கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கேன். என்னது உழைச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியவே இல்லையே. ரிசல்ட்டே வராது. எதுக்கு பிடிச்சி தொங்கணும்? நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தை பிடிச்சி தொங்குறதுக்கு பேர் விடாமுயற்சியா, வீண் முயற்சியா? ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னா அதை பிடிச்சி தொங்குறதுக்கு பேர் நான் கடின உழைப்பாளி, இது எப்படி மீட்டே தீர்வேன்னோ. பிஸ்னஸ் அப்படி கிடையாது. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அதை விட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், அல்லது டைவர்சிஃபை பண்ணுறது பேர் தான் பிஸ்னஸில் புத்திசாலி தலைமை ஒழிய, மாறாக நான் கடின உழைப்பாளி என்று பெயர் எடுப்பதற்காக நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. நீங்கள் கடினமாக உழையுங்கள், ஆனால் திட்டமிடுங்கள். ஆரம்பத்திலே உடலை பயன்படுத்துங்கள். வளர வளர மூளையை பயன்படுத்துங்கள். பிரெயின் இஸ் மணி. பிரெயின் தான் பணம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இன்னைக்கு எவன் நேரத்தை மிச்சம் பண்ணுறானோ அவன் தான் பணக்காரன். பணத்தை மிச்சம் பண்ணுறவன் பணக்காரன் கிடையாது. எவன் நேரத்தை மிச்சம் செய்கிறானோ அவனே பணக்காரன். ஒரு காலகட்டத்தில் நேரம் தெரியாமல் வேலை பார்க்கிறவன் பணக்காரனானான். இன்றைக்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறவன் பணக்காரன் ஆகிறான். அவ்வளவுதான். இன்றைக்கு தேவையான வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸஸ் டைம் தான் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படும். நீங்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பினால் பிஸ்னஸை ரன் பண்ண பயன்படும். உடல் உழைப்பை மட்டுமே நம்பினால் பிசினஸை ரன் பண்ண பயன்படும். ஆனால் உடல் உழைப்பை தாண்டி மூளையை பயன்படுத்த வேண்டும் என்று எப்போது முனைகிறீர்களோ அப்போதான் பிசினஸை டெவலப் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே முடியும். முதல் முக்கியமான விஷயம், பிசினஸை சம்பாரிச்சா சந்தோஷமாக சொல்லுங்கள். எய்த்தாப்பில் இருக்கிறவன் வயிறு எரிஞ்சிருவான், கோயிலில் காசை வெட்டி போட்டுவான், ஊர் முழுக்க சம்பாரிச்சு குமிச்சு விட்டான்டான்னு சொல்லி போடுவாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி சம்பாதிக்கிறத நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருந்தால், சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியில் சொல்லாமல் இருந்தால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தோல்வி அடைவதாக அடுத்தவரிடம் சொல்லுகிறீர்களோ அப்போது நீங்கள் அடுத்தவருக்கு அதை சொல்லவில்லை, அதை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். அதான் உண்மை. அப்போ யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் வெற்றி அடைவதை குறித்து உங்களுக்கு பெருமிதமே இல்லை என்றால் எப்படி வாழ்க்கையில் உற்சாகம் இருக்கும்? நான் ஒன்று செய்கிறேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் நீங்கள் பேசுகிறேன், இது முடிச்ச உடனே என்னுடைய மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நல்லா பேசுனா நான் நல்லா பேசுனேன்னு சொல்லுவேன். சூப்பராக பேசினப்பா, நல்லா பேசினப்பா, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நான் நினச்சதை உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் தான், அவங்க ரொம்ப காலமாக நம்பாத ஒரு விஷயம் தான், ஆனால் அதனால் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடிஞ்சு. அவங்க ஃபேஸஸை பார்த்தப்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு, நான் சொல்லிவிடுவேன். ஏதோ சுமாராக பேசினேன், ஏதோ சுமாராக பேசினேன், வாழ்க்கையே சுமாராக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை எதுக்கு வாழணும் எனக்கு தெரியவே இல்லையா? பணத்தினுடைய பண்பு என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறிக்கொண்டே இருக்குது. மீனிங் ஆஃப் மணி சேஞ்ச் எவ்ரி டிகேட். ஒவ்வொரு தலைமுறையிலையும் பணத்துடைய அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால் பணத்தை, 70 வருஷத்துக்கு முன்னால் பணத்துடைய அர்த்தம் என்ன? ஒன்றை வாங்குவதற்கான ஒரு கருவி, அவ்வளோதான். எனக்கு இது வேணும். பணத்தை சேமித்து வைக்கலாம் யார் பெருசாலும் ஆசைப்படல. 75 வருஷத்துக்கு முன்னால் பெருசாலாம் யோசிச்சது கிடையாது. அண்ணன்ன தேவைக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காண்டி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அது நாணயமாக இருக்கிறத கொடுத்து வாங்கிடும். அதில் கொஞ்சம் வளர 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 மனுஷனுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனைகள்லாம் வர வர ஒரு டீகேடுக்கு அப்புறம் என்ன மனநிலை வந்துச்சுன்னா, பணத்துடைய அர்த்தத்தின் பேர் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எனக்கு மட்டும் போதாது, என்னுடைய பிள்ளைகளும் பத்திரமா இருக்குன்னா அந்த பணம்ங்கிற ஒரு கருவி வேணும் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன்.